ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா அடிக்கிற மொட்டை வெயிலுக்கு வெள்ளஞ்சொல்லமாக கிளம்பிட்டீங்கன்னு பார்க்குறீங்களா? ஐபிஎல் சீசன், தோனி தரிசனம், சிஎஸ்கே மேட்ச் எப்படி மிஸ் பண்ணுறது? ஸோ சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு தான் கிளம்பிட்டோங்க. டிக்கெட் வாங்கிட்டு ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ மறக்காம உங்கள் டிக்கெட்டையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபைனல்ஸ் வர சென்னையில் தானே வைப் பண்ணுறோம், தெருக்க விட்றோம், தலைக்கு ஒரு விசிலை போட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோங்க. 3 o'clock கிளம்பிட்டாங்க. நாங்கள் 3:30 to 4 o'clock ரீச் ஆகிட்டோம். அப்போவே இவ்வளோ டிராஃபிக். அப்போ 7:30 7 o'clockலாம் நினச்சி பாருங்கள், சான்ஸே இல்லை. இந்த ரோட்டுக்குள்ளே எவ்வளோ தான் போலீஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணாலும் அவ்வளோ டிராஃபிக் ஆகுதுங்க. இருக்காது அப்படின்னா, ஏன்னா தலை தரிசனமாச்சே, அதுவும் சென்னையில் வேறு. ஸோ நாங்களும் அதனால தான் இப்படி கிளம்பி வந்துட்டோம், மொட்டை வெயிலுன்னு கூட பார்க்காம. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு டிஷர்ட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி போட்டுக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. 4 மணிக்கு இவ்வளோ கூட்டம்னா 6 மணிக்கு நினச்சி பாருங்கள், இந்த லைனுக்குள்ளே உள்ளே போயிருக்க முடியாது. ஸோ நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்களோட டிக்கெட்ஸ்லாம் வந்து இது பண்ணிவிட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு தேவையான விசில்ஸ், கேப்ஸு அண்ட் உங்களுக்கு என்ன யாரை வந்து ரொம்ப பிடிக்குமோ அதெல்லாம் வந்து நீங்கள் எழுதி கொடுக்குற கார்ட்ஸு, 4 கார்ட்ஸு, 6 கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு விசில்ஸ்லாம் வெளியே வாங்காதீங்க. நான் வாங்கிட்டு நீங்கள் உள்ளே கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் உள்ளேயே வாங்கிக்கோங்க, ஃப்ரீ தான் எல்லாமே. அண்ட் எல்லா செக்கிங்ஸும் முடிச்சுட்டு நாங்கள்லாம் உள்ளே போய்ட்டு, அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் நாட் அலவுட், எந்த கூல் ட்ரிங்க்ஸுமே அலௌட் இல்லை. ஸோ ஃபுட்ஸுமே அங்கே தான் வாங்கிக்கணும். நிறைய ஃபுட் கவுண்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ டோன்ட் வரி, பசிக்கும் அப்படி இப்படி மோமோஸ்லேருந்து அப்படி இப்படின்னு எல்லா கடையுமே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு வந்து அப்பர் ஸ்டாண்ட்னால நாங்கள் மேலே நடந்து போயிட்டு இருந்தோங்க. இவ்வளோ தூரம் நல்லா வெயிலே இல்லைங்க, செம்மையாக இருந்தது. ஒரு 4 to 4:30 ரேஞ்சில் நாங்கள் உள்ளவே போயிட்டோம். நீங்களும் அந்த மாதிரியே பிளான் பண்ணிக்கோங்க இந்த அட்மாஸ்பியர். ஏன்னா டிஜே போட்டிருப்பாங்க, ப்ராக்டிஸஸ் நடக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே நேரில் பார்க்கணும். எவ்வளோ தூரம் ஸ்டாண்டில் இருந்தாலுமே நீங்கள் எல்லாருமே வந்து கிட்ட பார்க்க முடியும்னா நீங்கள் இந்த ரேஞ்சுக்கு இந்த டைமுக்கு போனால் தான் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் நீங்கள் சீக்கிரமாக போயிடுங்க, எல்லாம் கூட்டத்தில் மாட்டிப்பீங்க. அண்ட் எங்களோட ஸ்டாண்டுங்க போயிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃபுட் கோர்ட் போயிட்டு தேவையான மோமோஸ்லேருந்து உங்களுக்கு பிரியாணி வேணுமா, இல்லை மோமோஸ் அண்ட் மேகிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பில்லாலர் கிடைக்க போகிற எல்லா ஃபுட்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு உங்கள் மேட்ச் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் நாங்கள் போனோன்னுமே எங்களோட சீட்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நல்லா ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த ஸ்டாண்டுக்கிட்டே நின்றுட்டாங்க. அப்போ தான் எனக்கு எல்லாரையும் பார்க்க முடியும். ஸோ எல்லாரையும் நல்லபடியாக பார்த்தாச்சுங்க. தலை தரிசனம், ஜட்டுக்கு விசில், பிராவோக்கு பார்க்கலாம், மொயின் அலியை பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இவ்வளோ சீக்கிரம் போயிடுங்க, அப்போ தான் நம்ம எல்லாரையும் பார்க்க முடியும். அண்ட் நீங்கள் வந்து இப்போ வீடியோவில் பார்க்க போகிறீங்க, தலைவருக்கும் சரி எல்லாருக்கும் சரி எப்படி வந்து எல்லாரும் வந்து கத்த ஆரம்பித்தாங்கன்னு. Is it 2 or 3? Okay, he says it's 1, but do you think it's 1? Is it 1 or 2 or 3? Okay, let's go. Can we bring the answer on the big screen? I think it's 1. I'm with you. I think it's 1. Oh, congratulations! Now go to the high five. Parallel, bro. Okay, we'll move to the third question. Third round. ஸோ அட்மாஸ்பியர் வைபெல்லாம் செம்மையாக இருந்ததுங்க. நாங்கள் டோட்டலாக என்ஜாய் பண்ணோம். ஸோ வழக்கம் போல் வந்து நம்ம சிஎஸ்கே தான் வின்னாச்சு. ஹோம் கிரவுண்டுன்றதை வந்து அந்த பலத்தை வந்து இவங்களுக்கு பூஸ்டப் பண்ணி செம்மையாக இருந்ததுங்க. அந்த வைப் கத்த அவங்க அடிச்சுட்டே இருந்தாங்க. 6 எல்லாம் டூபேலாம் செம்ம அடிங்க. ஸோ செம்மையாக இருந்தது. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் ஃபுல் வைப்பில் இருந்தாருங்க. ஒரு 4 ஒரு 6க்கும் சீட்டை விட்டு எழுந்து டான்ஸ் ஆடி விசில் அடித்து கொடி ஆட்டி சூப்பராக இருந்ததுங்க. ஸோ மேட்ச் முடிவே 11:30 12 ரேஞ்சுக்கு ஆகிடுச்சிங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் வெளியே வர ஒரு பாடுபட்டோம் பாருங்கள். இவ்வளோ கூட்டத்தில் இருந்து அதுதாங்க ரொம்ப மோசமாக இருந்தது. செம்ம கூட்டங்க. அந்த கூட்டத்துலேருந்து வெளியே வந்து நாங்கள் வந்தால் எனக்கு ஒரே ஷாக்காக இருந்தது. ஒரு 1 o'clockலேருந்து ஒரு 12:30 ரேஞ்சில் இவ்வளோ கூட்டம் இருக்குமா மக்களேன்ற அளவுக்கு இருந்ததுங்க. அங்கங்கே நிறைய பஸ்ஸஸ் விட்டுருக்காங்க, ஃப்ரீ பஸ்ஸஸ். ஸோ நீங்கள் வந்து அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த டைம் 1 o'clock 2 o'clock ரேஞ்ச் வரைக்குமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். செம்ம டிராஃபிக் ஜாமுங்க இவ்வளோ நைட்டில். ஏன்னா சிஎஸ்கேக்காக இவ்வளோ டிராஃபிக் இல்லைனா எப்படின்ற அளவுக்கு இருந்தது. அண்ட் இவ்வளோ லேட்டாகிடுச்சு, செம்ம பசிங்க. இவ்வளோ தூரம் வேறு கத்தி எனர்ஜி போய் எனக்கு வந்து ஒரு சாப்பாடு போட்ட தெய்வமான கடை இருக்குது அண்ணா நகரில். போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு செம்ம பிரியாணி ஒன்று சாப்பிட்டேங்க. அண்ட் சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி நல்லா மேட்ச் என்ஜாய் பண்ணிவிட்டு முடிஞ்சால் வீட்லேயே கூட பிரியாணி சாப்பிடுங்க. இந்த மாதிரி வெளில போல ஐ சாப்பிட்லானாலும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.